ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு சண்டே வந்து இது மதியானம் தான் இந்த வீடியோ எடுக்கேன். காலையில் வந்து அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி கொடுத்து விட்ருந்தேன். பிபிஎஸ் இன்னையோட முடியுது. அவங்களுக்கு காலையில் டிபெண்ட் பண்ணி கொடுத்து விட்ருந்தேன். என்ன டிபெண்ட் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆப்பம் சுட்டிருந்தேன். ஆப்பம் சுட்டு இதில் வந்து பட்டாணி போட்டு குருமா வச்சு வச்சுருந்தேன். நல்லா இருந்தது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு இதில் குருமா வச்சு வச்சுருந்தேன். அப்போ பாஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு மீதியானது இதில் இருந்து பசங்க சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து சாப்பிடாமல் சர்ச்சுக்கு போனோம். அங்கே சர்ச்சில் ஒரு கப் காஃபி 2 பிஸ்கட் அதெல்லாம் தந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அந்தால ஒரு கல்யாண வீடு பக்கத்தில் அந்தால அங்கேயும் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு இதில் கேசரி இருக்குது. கேசரியும் கொடுத்து விட்டேன். பருப்பு வடை இன்றைக்கி போட்டு இன்றைக்கி குருமா வச்சு இன்றைக்கி வேறு சட்னி வேணுமே வைக்கலை. ஏன்னா 10 மணிக்கு தான் அவங்க சாப்பிடுவாங்களா. மாதிரி சட்னி வந்து நான் வந்து தால்சம் பண்ண மாட்டேன். அதனால் பார்த்தேன் எப்படின்னா அவங்களுக்கு இது ஆப்பம் அப்படின்றனால குருமா வச்சு சாப்பிட்றாங்கன்ட்டு வடை கேசரி குருமா அன்னைக்கு ஆப்பம் அவ்வளோதான். இது வந்து நேற்று வந்து கொஞ்சம் குருமா வச்சுருந்தேன். அதாவது எப்படின்னா முருங்கைக்காலாம் போட்டு வச்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அது கையில் எது இருக்கோ அதை போட்டு வச்சிட வேண்டியதான். அப்படி வச்சது. வடை சுட்டுட்டு மீதியான மாவத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போனேன். சரி இப்போ இன்றைக்கி வச்சுருவோம். மதியானம் நன்மை சுட்டுட்டோம் அப்படின்னா பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அதனால் இந்த பக்கம் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். டைம் ஆகிடுச்சு. அந்தளவு கேஸில் வச்சுட்டேன். சாதம் வந்து வெந்துடுச்சு. என்ன வடிக்க வேண்டியதான். ரசத்துக்கு வந்து கூட்டி போட்டாச்சு. இதில் வந்து இன்றைக்கி வந்து இறைச்சி எடுத்துருந்து இது என்னது அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து போர்க்கறி தான் எடுத்துருந்தாங்க. அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே போட்டாச்சு. மிளகு எல்லாமே போட்டாச்சு. அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பின்னாடி கோழி சத்தம் போட்டுதான் நினைக்கிறேன். கோழி கொஞ்சம் அது எல்லாமே அதெல்லாம் நிற்கிது. இன்றைக்கி என்ன செஞ்சோன்னா நிலக்கடலை கொஞ்சம் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் தொலி எடுத்துருவோன்ட்டு அதெல்லாம் எடுத்தோம். அதுக்கு பிறகு நம்ம அவிப்போனி எனக்கு கொஞ்சம் நிலக்கடலை இருக்குது. இது போன வாரம் புதன்கிழமை வாங்கிட்டு வந்தது. சந்தையில் வாங்கிட்டு வந்தாலும் 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு என்ன அதை உரிச்சு வச்சுட்டு அவிச்சிக்கலாம் அப்படின்னு. இங்கே இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. வேகட்டும். நான் வந்து ரசத்தையும் ரசம் இறங்கினோன்னே அந்த இதில் அந்தெல்லாம் நம்ம வடையும் நான் போட்டு எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அளந்து வேலை முடியும். மதிய வேலை வந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நான் இந்த சாதத்தை வடிச்சிட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம். நாங்கள் மதியானம் லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் வந்து சாயங்காலமே பசங்க எல்லோரும் பெறவிட்டு அவங்க வந்து சர்ச்சைக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா பவனி உண்டு. அதுக்கு பிறகு பசங்க வந்து ப்ரோக்ராம் உண்டு. அதனால் அவங்க வந்து கிளம்புனாங்க. நானும் சரி அவங்க கிளம்பட்டோம் அப்படின்ட்டு அதுக்கிற நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கேயே அவங்கள பிறப்பிட்டு எடுத்து விட்டு அவங்க வர்றதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சரி நம்ம போய் ப்ரோக்ராம் பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு அந்தால நேரத்தோடு கிளம்பிட்டேன். அப்படின்னு நான் வரும்போதுமே நான் வரச்சில் அறிக்கை வந்து வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் வந்தது. பிபிஎஸ் வந்து இன்னையோட முடியுது அப்படிங்கிறனால ப்ரோக்ராம்லாம் வச்சு அதுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி தான் அது வந்து நடந்துக்கிட்டு இருந்து பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாயாக நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடி வந்து பசங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நிறைய கிடச்சிது. நான் வந்து அது வந்து இந்த வீடியோவில் வரோம், நீங்கள் பாருங்கள். நான் நைட்டில் நான் எடுக்க முடிஞ்சுன்னா எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் வந்து நான் அந்த என்னென்ன ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். அப்படியே அவங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. நான் என்ன ப்ரைஸ்லாம் நான் கொடுக்காங்க அப்படின்ட்டுலாம் தெரியாது. சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. பசங்க வந்து டான்ஸ் நல்லா ஆடினாங்க. இது வந்து விவிஎஸ் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாட தான் பசங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க. இது வந்து ஸ்பீக்கர் நம்ம ரேடியோவிலலாம் போடலை. அப்புறம் மியூசிக் கொடுக்குறதுக்கு விவிஎஸ் டைரக்டர் ஒரு பையன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான், ஒரு தம்பி. அதுக்கு பிறகு லேடிஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் நடந்துச்சு. மறுபடியும் டான்ஸ் எல்லாமே நல்லா முடிஞ்சுது. ப்ரோக்ராம் நல்லா முடிஞ்சுது. என்ன இதுக்கு பிறகு தான் இதில் வந்து மற்ற பசங்க எல்லோரும் ஆடினது வந்திருக்கு. இனிமேல் வந்து பெர்சி பெர்லின் ஷாலம் எல்லோரும் ஆடினது. மறுபடியும் வந்து பெர்சி வந்து ஒரு கேண்டில் டான்ஸ் ஆடினா முன்னாடி இருப்பாள். பெர்லின் வந்து ஒரு ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸு, பெர்சி ஒரு ரோஸ் தான்.
அதுக்கு பிறகு கேண்டில் ட்ரெஸ்க்கு ஒயிட் ட்ரெஸ் வெர்சிக்கு ஒயிட் ட்ரெஸ் ஒன்று எடுக்க தான் இருந்தேன். ஏன்னா அவளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தா கொஞ்சம் நாளாகவே. அதுக்கு பிறகு ஒன்று எடுத்தேன். ரொம்ப ரேட்லலாம் இல்லை, ஒரு 350 ரூபா அந்த ரேட்டில் தான் ஒன்று எடுத்தேன். மறுபடி அவளுக்கு லெகின்ஸ் பேண்ட்டு இருந்தது, மறுபடி ஷாலும் இருந்தது. அதனால் அது டாப் மட்டும் எடுத்தேன். டாப் மட்டும் எடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்தோம். பக்கத்தில் உள்ள கடையிலே அந்த எடுத்துட்டேன். எடுத்து அவங்கள ரெடி பண்ணி நம்ம விட்றதுக்கே லேட் ஆயிரும்ல. அதான் மதியானம் லஞ்சை முடித்தோன்னே அப்படியே முடிச்சுக்கிட்டேன். மதியானம் சமையல் வேலை, மறுபடி பாத்திரங்கள் உறது, அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோத்துக்கு பாத்திரம் எல்லாமே கிடந்தது. நான் வந்து அதை பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி சொல்லலாம், சோம்பேறியாக இருந்தது. அதனால் பார்த்தேன் சரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு விட்டுட்டேன். அதை இருந்து கழுவிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாங்க. டைம் போகிறதும் தெரியாது, நம்ம கிளம்பி பசங்க கூட போகவே முடியாது. 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. அது மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்து அந்த டயர்டு எல்லாமே இருந்தனால அந்தளவு அப்படியே முடிச்சிட்டோம். சரி என்ன நம்ம பசங்களோட ப்ரோக்ராம் பார்க்க Oh, yeah.
கிளாப் பண்ணலாமா? ஆசிரியருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்றி. ஒன்னா இருக்கணும் தம்பிகளே, நம்ம இயேசு சொன்னதை கேளுங்களே. கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமோ, அது ஞானத்தின் துவக்கமுங்கோ. தாவீதின் இறைபயம் இருந்தாலே பெரும் கோலியாத்தும் தோற்று போவான். கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமோ, அது ஞானத்தின் துவக்கமுங்கோ. தாவீதின் இறைபயம் இருந்தாலே பெரும் கோலியாத்தும் தோற்று போவான். தானே தந்தன தன்னானே, 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 தானே தந்தன தன்னானே. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தா அது சுகந்த நறுமணமாம். சாலோமோன் போலவே ஜெபித்தாலே முழு இறைஞானம் கிடைக்குமுங்கோ. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தா அது சுகந்த நறுமணமாம். சாலோமோன் போலவே ஜெபித்தாலே முழு இறைஞானம் கிடைக்குமுங்கோ. ஒன்னாயிருக்கணும் தம்பிகளே, நம்ம இயேசு சொன்னதை கேளுங்களே. ஒன்னாயிருக்கணும் தம்பிகளே, நம்ம இயேசு சொன்னதை கேளுங்களே. தானே தந்தன தன்னானே, 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 தானே தந்தன தன்னானே. ஜூனியர் பி பிள்ளைகளுக்கும் 2 ஆசிரியருக்கும் நன்றி. ஜூனியர் சி. தருகிறேன் என் இயேசுவே. என்னை உன்னிடம்
மார்போடு சேர்த்தன்னை காப்பவரே என் நம்பிக்கை நம் தூரம் நீ தானையா உம் மார்போடு சேர்த்தன்னை காப்பவரே தாய் போல என்றும் அணைப்பவரே ஆறுதல் எனக்கென்றும் நீரேயா தாய் போல என்றும் அணைப்பவரே ஆறுதல் எனக்கென்றும் நீரேயா என்னை உன்னிடம் தருகிறேன் இயேசுவே உன் அன்பால் நிரப்பிடுவே என்னை உன்னிடம் தருகிறேன் இயேசுவே உன் அன்பால் நிரப்பிடுவே விபிஎஸ்க்கு பசங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு ப்ரைஸ்லாம் தருவாங்கன்னு சொல்லியிருந்தெல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த தான் இருக்குது. இது இவ்வளோ தான் ப்ரைஸ். பெர்லினுக்கும் பெர்சிக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிது. சாலமுக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் தான் கிடச்சிது. அதாவது அவன் வந்து தேர்ட் இல்லை செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிது சாலமுக்கு. சாலமுக்கு வந்து இது தான் இந்த பாத்திரம் தான் வந்து கிடச்சிது. அவங்க 2 பேர்த்துக்கும் வாளி. மறுபடி வந்து இது வந்து பெர்சியோட கிளாஸ் வந்து அந்த ஒரு டெஸ்ட் வைப்பாங்க கிளாஸில், அவங்க வந்து அதுக்கு வந்து கிடச்சது இந்த பாத்திரம். இது நல்லா இதாக இருக்குது. மிஞ்சி பாத்திரம் கிடைக்கிறதெல்லாம் என்ன செய்வேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கா தூக்கி நம்ம கொடுத்து விட்ருவோம். அதனால் யாராவது வந்து ஏதாவது ஒரு ஜாமான் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பொருள் ஏதாவது சாப்பாடோ எழுத கொண்டு போகும்போது அப்படியே நம்ம கொடுத்துருவோம். மிந்தி அப்படியே நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் அத்தை இருக்கும்போதெல்லாம் அப்படியே வெளியில் யாருக்காவது வெளியிலனா அங்கே சொந்தக்காரங்க இருக்குது ஏதாவது ஒரு பொருள் வச்சு கொடுத்து விடணுன்னா உடனே தூக்கி நம்ம கொடுத்து விட்ருவோமா. அதனால தான் என்கிட்ட இப்போ இப்படி பாத்திரங்கள் மூடி உள்ளதுலாம் நிறைய டிஃபன் பாக்ஸ்லாம் இல்லைன்னா நல்லா வீதியாக டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய இருந்தது. அடுத்து இதில் 3 தட்டு இருக்குல்ல, அந்த 3 தட்டுமே பெர்சிக்கு ஒன்று, பெர்லினுக்கு ஒன்று, ஷாலமுக்கு ஒன்று. இதுதான் அவங்களுக்கு காணிக்க ப்ரைஸ். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் இந்த பிளேட் என்னென்னா நம்ம அந்த ட்ரே கணக்காக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா நல்லா அழகாக இருக்குதா. இதில் வந்து நம்ம சாப்பிட வேண்டாம், ஏன்னா 3 இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அதனால் அந்த 3 நான் அப்படி தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதெல்லாம் இப்போ இந்த பாத்திரம் ஒன்றுமே நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நல்லா இருக்குது. இதை ஏன் சும்மா போட்டு அவ்வளோத்தையும் எடுப்பானே. பசங்களுக்கு கிடச்சது. பின்ன ஏற்கனவே நம்மக்கிட்ட நிறைய பாத்திரங்கள் இருக்குது. அவ்வளோமே நான் வந்து நம்ம கிராசரிலாம் தட்டி வச்சுருக்கேன்ல, அவ்வளோமே மாதிரி சில்வர் பாத்திரம் தானே. அதான் பார்த்தேன் சரி என்ன நம்ம அப்போ இது அவ்வளோத்தையும் எடுத்து மேலே ஒரு இதில் அடைச்சி நம்ம மேலே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டில் இருக்கும். அவ்வளோந்தான் இன்றைக்குள்ள வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விபிஎஸ் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லா ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய சமையலெல்லாம் 4 நாள் நான் பண்ண சமையல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.